புதுச்சேரியில் முறைகேடாக 75,000 சிவப்பு ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் சட்டசபையில் பரபரப்பு புகார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் நேற்று துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்கியது. 2வது நாளான இன்று காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் குரல் வாசிக்க பேரவை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி இறப்பிற்கு இரங்கல், அதிமுக ஏம்பலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. அன்பழகன் இறப்பிற்கு இரங்கல் மற்றும் கேரள வயநாடு பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துணைநிலை ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது ரேஷன் கார்டுகளில் முறைகேடுகள் நடைபெற்று உள்ளது, இதன் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் சாய் சரவணகுமார் முறைகேடுகளை நிரூபிக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். இதனால் அவையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலமாக முறைகேடுகளாக 75,000 சிகப்பு ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அட்டைகள் சரியான ஏழைகளுக்கு சென்றடையவில்லை. பணம் கொடுத்தால்தான் ரேஷன் கார்டுகள் கிடைக்கும் என்ற சூழல் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது. இதில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் திருபுவனை தொகுதியில் அங்காளம்மன் கோவிலுக்கு சொந்தமான 85 குழி இடத்தை தனியார் கல்வி நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அங்காளன், ஓபிசி பட்டியல் உள்ள முதலியார், பிள்ளை ஆகிய சமூகத்தினை பிற்படுத்தோர் பட்டியலுக்கு மாற்ற வேண்டுமென்றும் கூறினார்.